இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? என்ன போட்டிருக்குன்னு பாரு. போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இந்த தடவை எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 to 8 hours படிக்கணும். டிராவல்ஸ் வேலையை இனிமே நானே பாத்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. எப்படியாவது நீ போலீஸ் ஆகணும். 2 வீட்டுக்கும் நடுவுல ஜீப் வந்து நிக்கணும். 2 வீட்டு ஆளுங்களும் வெளியே வந்து பாக்க நீ கெத்தா ஜீப்ல வந்து இறங்கணும். அத நான் பாக்கணும். நான் வேலை விஷயமா தானே பேசினேன். அதுக்கு ஏன் சுறுசுறுன்னு பேசுறியா? அதான் போதுன்ற அளவுக்கு வீட்டுல சண்டை மூட்டி விட்டல. கடலையாவது நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? என் கண்ணு முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு இங்க போயிடு. டேய் உன்னதான சொல்லிட்டு இருக்கேன். போடி. என்ன உருளைக்கிழங்கு ஃப்ரையா? ஆமா. எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றது. சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திட்டேனா? இப்பதான் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டேன். ரொம்ப சப்புன்னு இருந்துச்சுங்க. லெமன் ரைஸ் ஒயிட் ரைஸ் மாதிரி டேஸ்டே இல்லாம இருந்துச்சு. வெளிய இருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீங்களும் அதை வச்சுட்டு வெளிய ஏதாவது வாங்கி சாப்பிடுறீங்களா? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க வேலைக்கெல்லாம் வர வேணாம். முதல்ல கிளம்புங்க. இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேமா. அந்த கல்லால நான் கையே வைக்க மாட்டேமா. தீபாவளி சீருக்கு பணம் எடுத்தீங்கல, 2 நாள்ல திருப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்கல, அந்த பணம் எங்க? ஒரு வாரம் டைம் கூட நானே எடுத்து வந்து பணத்தை வச்சிடுறேன். இதோ மாப்பிளைய வந்துட்டாரு. நல்லா இருக்கீங்களா? இந்த ஆளு எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு? என்ன மாமா மரியாதை இல்லாம பேசுறீங்க? இவருக்கு இம்பிட்டு மரியாதை இருந்தா போதும். இதுவே ஜாஸ்தி. இங்க பாரு, இந்த ஆளு ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போ சொல்லு. இந்த ஆளு கொஞ்சம் நடிக்காம இங்க இருந்து கிளம்ப சொல்றியா? நான் எங்க நடிச்சேன் மாப்பிள? இன்னும் ஒரு செகண்ட் இந்த ஆளு இங்க நின்னா மரியாதை கெட்டு போயிடும். போ சொல்லு. வயசுல பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே கழுத்தை முடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அப்ப நீங்க கிளம்புங்கப்பா, ப்ளீஸ் பா, கிளம்புங்கப்பா. அப்பா போறேம்மா. நான் அப்பாவை அனுப்பிட்டேன். அப்படியே கிளம்பி நீ வீட்டுக்கு போயிடு. என் வீட்டுக்கு போனாலும் சரி இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, கிளம்பி போடி. டேய் தரவணா, என்ன ரோட்ல நின்று அழுதுக்கு இருக்க? முதல்ல வீட்டுல வச்சு சண்டை போட்ட, அப்புறம் கடையில வச்சு சண்டை போட்ட, இப்ப நடு முச்சந்து நின்று சண்டை போட்டுக்கு இருக்க. முதல்ல அவளை வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா. இல்லை இந்த பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு போன அப்பா வந்தாங்க. அவர் என்னென்னமோ சொல்லி அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ என்னை வீட்டுக்கு போக சொல்லி சொல்றாங்க. ஏடா இல்லை, உனக்கு என்ன பைத்தியத்தை முடிச்சிருக்கடா? நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். இந்த பிள்ளை இருக்கிற நான் ரோட்ல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன கத்திக்கு இருக்க. ஏடா காரணம் சொல்ற? இல்ல மாமா, இவருக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலையா. நான் வீட்டுக்கே போறேன். பொறுப்பா இங்க இருந்து நடந்தா வீட்டுக்கு போவ தெரிஞ்சாட்டாதேப்பா. நீ ஏறி வீட்டுக்கு கிளம்பு. ஏடா அடுத்து எங்க வச்சு சண்டை போடலாம்டா ஐயா யோசிக்கிறீங்க? கட்டின பொண்டாட்டி கூட நல்ல வீடியா வாழ தெரியாதவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? இப்படி பட்டவே ஆரம்பத்துல கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்கீங்களா? நான் கல்யாணம் வேண்டாம் தானப்பா சொன்னேன். சாமியாரா போறேன்னு தானே சொன்னேன். நீங்க தான்ப்பா நான் சொல்றதை கேட்கவே இல்லை. என்னடா பேசுற? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க? அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண போறீங்களா? அப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா. எதுவுமே புரியாது. என்ன குறை சொல்றது தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுப்பா. போதுப்பா. என்ன பிரச்சனை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கீங்களா, நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க. நிறுத்துறீங்க. போய் சொன்னா நினைச்சா உன்னை கொல்லாம விட மாட்டேன். இவ உலக மக்கள் ஏமாத்துக்காரிப்பா. நீ படிச்சிருக்கானா? நம்ம கிட்ட சொன்னாங்க. இவ வெறும் +2 தான் படிச்சிருக்கா. என்ன விட இவ 2 வயசு பெரியவ. நம்ம எல்லாரையும் இந்த நாளா இவ ஏமாத்திட்டு இருக்கா.